ஹாய், வெல்கம் டு ஆர்டினேட் என்பிசி. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய பிரதமர்கள் ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். நேற்று வீடியோவில் வந்து நிதிக்குழு ஆணைய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய ஷார்ட்கட்டை பார்த்துருந்தோம். அந்த வீடியோக்கு நல்ல ரீச் கிடச்சிருந்தது. ஸோ அது வந்து தேங்க் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இன்னைக்கு வந்து இந்திய பிரதமர்கள் பார்க்கலாமா. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் பிரதமர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அப்படின்றது தெரியும். 1947 சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து அவர் தான் பிரதமராக இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் குள்ளா வாங்க போகிறேன், குள்ளா வாங்க பக்கத்து ஊருக்கு போகிறேன், நான் வர்றதுக்கு அரை நாள் ஆகும், அது வரைக்கும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு இந்திரா காந்தி கிட்ட ஒரு கம்பெனியை கொடுத்துட்டு போகிறாரு. ஓகேவா, பொண்ணு ஒரு கம்பெனியை நீ பார்த்துக்கோ, நான் வர்றதுக்கு அரை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாரு. என்ன சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னா, 6 சொன்னாலும் எழுந்திரிக்காத, நீயே பார்த்துக்கோ அப்படின்ட்டு போகிறாரு. அப்படி இருக்கும்போது ஒருத்தன் வந்து முறைச்சிட்டு ஏழு அப்படின்னு கத்துறான். ஓகேங்களா, இந்திரா காந்திக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, பயந்து போயிட்டு கரெக்டாக எழும்போது அவன் போயிட்டு சரணடைஞ்சிடறான் போலீஸ்கிட்ட. ஓகேங்களா, பக்கத்தில் இருக்க பாதுகாப்புக்கு இருக்க போலீஸ்கிட்ட போயிட்டு சரணடைஞ்சிடறான். உடனே இந்திரா காந்தி அப்படியே கூலாகிட்டு, நமக்கெல்லாம் எதிரி என்பதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கூலாக திரும்பவும் இந்திரா காந்தி சீட்டில் உட்காந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் ஓரளவுக்கு ஒரு கட்டத்தில் போர் அடிச்சிருச்சு. ஓகேங்களா, எத்தனை நாள் தான் நம்மளே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பையன் ராஜீவ் காந்தி கிட்ட பொறுப்பு கொடுக்குறாங்க இந்திரா காந்தி. ஓகேங்களா, ஸோ ராஜீவ் காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுறாங்க. ஓகேங்களா, எனக்கு சிங் சாங் போடுறதுக்கு ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தேவைப்படுறாங்க. ஸோ சிங்கு அப்படின்றவரை வந்து அசிஸ்டண்ட்டாக போடுறாங்க. அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய ஒர்க்கு வந்து ஒரு 8 hours to 9 hours அப்படின்றது இருக்கும், இல்லை 9 மணி நேரம் இருக்கும் அவங்க ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சிங்குன்றவங்களை வந்து நியமிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தந்திரமா சந்திரசேகர் சந்திரா அப்படின்றது தந்திரமாக வந்து 9 hours ஓபி அடிக்கிறாரு. ஓகேங்களா, அதை பார்த்து ராஜீவ் காந்தி கிட்ட ராவ் அப்படின்னு கூப்பிட்டு, 9 hours ஜாப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கிளம்பு. ஓகேவா, 9 hours ஜாப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கிளம்பு அப்படின்னு அமுச்சு விட்டுறாங்க. அப்போது நம்மளுடைய வாட்ச்பாய் தான் அங்கே ஆஃபீஸ் பாயாக இருந்திருக்காரு. ஓகேங்களா, வாட்ச்பாய் வந்து ஆஃபீஸ் பாயாக இருந்திருக்காரு. யாரையோ போடுறீங்க, நான் வரட்டுமா? ஓகேவா, மே ரெடி அப்படின்றாரு. ஓகேங்களா, மே கமின் அப்படின்ற மாதிரி நான் வரட்டுமா அப்படின்றாரு. மே 1996 வாஜ்பாய். ஓகேங்களா, அப்படியே வந்து ராஜீவ்காந்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்படிலாம் யாரெல்லாம் போட மாட்டேன், அதுக்குன்னு சில குவாலிஃபிகேஷன்லாம் தேவை அப்படின்றாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எழுந்து குச்சி எடுத்துட்டு ஓடியாரான் ராஜீவ்காந்தி அடிக்கிறதுக்கு. உடனே நம்ம வாஜ்பாய் சாமர்த்தியமாக எட்டி உதச்சி காப்பாற்றிடுறாரு ராஜீவ்காந்தியை. வாஜ்பாயை எட்டி உதச்சி ராஜீவ்காந்தியை காப்பாற்றிடுறாரு. ராஜீவ்காந்தி இம்ப்ரெஸ் ஆகிட்டார். நாளிலிருந்து நீ தான் என் சிங்கு அப்படின்றாரு. ஓகேவா, மன்மோகன் சிங்கு, நாளிலிருந்து நீ தான் என் சிங்கு அப்படின்றாரு. பதிலுக்கு நானும் நல்லா பார்ப்பேன் அப்படின்ட்டு ஓடிடுறாரு நம்ம மோடி. பதிலுக்கு நானும் நல்லா பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஓடிடுறாரு மோடி. ஸோ இப்போ வரைக்கும் அவர் தான் பிரைம் மினிஸ்டர். ஸோ இந்த ஷார்ட்கட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்பவும் பாருங்கள், ஜவஹர்லால் நேரு 1947 குள்ளா வாங்க போகிறான்னு பக்கத்தூருக்கு போகிறாரு, வரதுக்கு அரை நாள் ஆகும்னு சொல்கிறாரு. அது வரைக்கும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு உட்காருக்கிறாரு. 6 சொன்னாலும் எழுந்திரிக்காத அப்படின்றாரு. ஒருத்தன் முறைச்சி பார்த்து எழுந்துரு அப்படின்றான். உடனே வந்து அவனே போய்ட்டு சரணடைஞ்சிட்டான். கரெக்டாக எழும்போது, ஓகேங்களா, நமக்கு எதிரி என்பதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி கூலாக உட்காடுறாங்க. பையன் வந்து 8 நாள் தான் நம்மளே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பையன் ராஜீவ் காந்தியாக உட்கார வைக்கிறாங்க சீட்டில். அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தேவைப்படுறாங்க சிங்கு அப்படின்னு சொல்லிட்டு சிங்கை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. 8 hours 9 hours டியூட்டி கொடுக்குறாங்க. அவர் தந்திரமாக 9 hours ஓபி அடிக்கிறதுக்கு ఇక్కడ ராவை சொல்லிவிட்டு 9 hours வேலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு அனுப்பிச்சி விட்றாங்க. அப்படியே நம்ம ரூம் பாயாக ஆஃபீஸ் பாயாக இருந்தவர் வந்து வாட்ச்பாய், யார் போடுறீங்க, நான் வரலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் சில குவாலிஃபிகேஷன் தேவைப்படுறது, யாரெல்லாம் போட முடியாது அப்படின்றாரு. ஸோ ஒருத்தன் எழுந்து வந்து குச்சி எடுத்துகிட்டு ஓடியாரான். அப்படியே நம்ம வாஜ்பாய் வந்து 8 உதச்சி காப்பாற்றிடுறாரு. இம்ப்ரெஸ் ஆகிட்டு நாளிலேருந்து நீ தான் நான் சிங்கு அப்படின்றாரு. மோடி வந்து பதிலுக்கு நானும் வரலாமா அப்படின்றத கேட்குறாரு. ஸோ இதுதான் ஷார்ட்கட்டு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதேமாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் வீடியோ தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.